ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் 110 ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூட்டர் பைக் இருக்குது. திஸ் இஸ் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பைக். அந்த பைக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு குட்டி சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே தேவை. பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlogsக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, ஃபஸ்ட் இந்த வண்டியோட டிசைனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பைக் டிசைன் ஸ்பீக்ஸ் அ லாட். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் ஆகட்டும், அண்ட் அலாய் வீல்ஸு, ஃப்ரண்ட் மக்கார்டு அண்ட் டேங்க் டிசைனு, டெயில் செக்ஷனு, இன்ஜினெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பிளாக்கு. அண்ட் ரியர் டெயில் லைட் இஸ் ஆல்சோ நைஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஸ்ட் கட்டிங்காக ரொம்ப சின்ன லைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த வகையில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் சீட் ப்ராட் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள். நான் உட்காந்து ஓட்டின வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நீட்டாக ஆக்சுவலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியை. டேங்க் மோஸ்ட் க்யூட்டஸ்ட் பார்ட். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 கலர்ஸு. ப்ளூ, ரெட்டு, க்ரே, பிளாக்கு, பியூர் பிளாக்கு, அப்புறம் டியூவல் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வருது. பிளாக் வித் ரெட்டு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாக் வித் ப்ளூ. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிஹெச்பி ஹார்ஸ் பவர், 110cc, 70 km/லிட்டர் கம்பெனி சொல்கிற மைலேஜ். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கு மேலே வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரைடிங் மோட் வந்துடும், ஈகோ அண்ட் ஸ்போர்ட் பவர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்க, சிம்பிள் டீசெண்டாக இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி ஆக்சுவலாக வந்து எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஸோ 10 liters டேங்க் கெப்பாசிட்டி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சிட்டிக்குள்ளே வந்துட்டு தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ யாருக்கு இந்த பைக்கு செட் ஆகும்னா, டிபிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய மைலேஜு, சிட்டிக்குள்ளே வந்துட்டு கம்யூட்டிங்க்கு ஓட்டுற ஒரு லோ எண்ட் கம்யூட்டர் பார்த்திங்கன்னா ஆப்டாக இருக்கும். இந்த பைக் இஸ் ஆல் குட். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்போம். இப்போ தான் இருக்குது. ஒரு சைட் ஸ்டார்ட் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதோ. வெரி குட், நைஸ். நைஸ். ஆல்ரைட் மக்களே, நம்மகிட்ட ஆக்சுவலாக வந்துட்டு டிவிஎஸ் ஸ்போர்ட் 110. ஓ மை காட், செம்ம க்யூட்டாக இருக்குது. காம்பேக்டாக ஒரு குட்டி பைக்கில் உட்காந்த மாதிரி இருக்குது. சீரியஸாக மிரர் நல்லா வைட் அண்ட் இதாக கொடுத்துருக்காங்க. அழகான க்யூட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பெட்ரோல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் வந்துடுது. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, கிக்கர் இருக்குது. 110cc. இதே 110cc தான் உங்களுக்கு ஸ்டார்ஸ்லையும் வருதுன்னு நினைக்கிறேன். சூட்டாக இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா இந்த பைக்கு. செம்ம க்யூட்டாக இருக்குது. இங்கே வரீங்க, அழகாக குட்டியூன்னு டேங்க்கு. டேங்க் ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியூன்னு இருக்குது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினியேச்சர் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. ஹேண்டில் பார் அழகாக என்ன சொல்கிறது, ரொம்ப அப்ரைட் பொசிஷன் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்குது. அது மேபி வண்டியோட ஹைட் அந்த மாதிரி இருக்கிறனால இப்படி இருக்கான்னு தெரில. மற்றபடி சுவிட்சஸ் எல்லாம் வந்துட்டு டிவிஎஸ் பைக்கில் ஸ்டாண்டர்டாக வேறு அந்த சுவிட்சஸ் தான். வலிச்சு ஓட்டலாம். இன்ஜின் நல்லா சாஃப்ட் அண்ட் சைலண்ட்டாக இருக்குப்பா இந்த வண்டி. அழகாக இந்த வண்டி எடுத்துகிட்டு ரேப்பிடோ, ஜொமேட்டோ, என்ன சொல்கிறது, மார்க்கெட்டிங் ஜாபுக்கு டெய்லியும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு டெய்லி கம்யூட்டிங்க்கு பவர் மாடலில் இருக்குப்பா. பரவாயில்லையே, அப்படிதான். ஓகே, டிஸ்க் கிடையாது, ட்ரம் பிரேக் தான். ரியரும் ட்ரம்மு.
க்யூட்டாக ஆக்சிலேஷன் கொடுக்குது, நல்லா இருக்கு. சூப்பர். சிட்டிக்குள்ள எல்லாம் ஓட்டுறதுக்கு செம்ம காம்பேக்டாக இருக்குதுப்பா இந்த வண்டி. என்ன சொல்கிறது, ஸ்கூட்டி மாதிரியும் சொல்ல முடியாது. சிடி100 ஹேண்டில் பார் கொஞ்சம் மேலே இருக்கும், இது ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்குது. பட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சீரியஸாக சொல்ல போனால். அதான் சொல்கிறேனே, எனக்கு இந்த பைக்கில் ஏறி உட்காந்த உடனே ஏதோ ஒரு டாய் பைக்கில், ஒரு மினியேச்சர் பைக்கில் உட்காந்த மாதிரி சீரியஸாக. ஆனால் வண்டி அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது சீரியஸாக. நைஸ்ல, ஐ ரியலி லைக் இட். இந்த 110 பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யார் கூட காம்படிஷன் வரும்? டிவிஎஸ்ங்கிற பாருங்க, ஹீரோ ஸ்ப்ளெண்டரு, அதுக்கப்புறம் இப்போது ஹோண்டாவில் ஒரு 110cc விட்ருக்காங்க இல்லையா, அந்த பைக்கோட காம்படிஷன் வரும். ஆனால் அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது செம க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. ஐ ரியலி லைக் இட். ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர்ஸு. இது இப்போ நான் ஓடிட்டு இருக்கிற மாடல் ஆக்சுவலாக வந்து பியூர் பிளாக் போல் இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. டிஸ்க்கு பிரேக் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லை தான், பட் ட்ரம் பிரேக்கே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. வண்டி ஒரு கியர் ஷிஃப்டிங்க்கும் நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த 8 பிஹெச்பி பவருக்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. நைஸ்ல. ஓகே, நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். நல்லா வளைச்சி ஓட்டலாம் சிட்டிக்குள்ள, சந்தபுத்துக்குள்ள எல்லாம் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டிவிஎஸ் ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100cc பைக் தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 110cc விட்ருக்காங்க. ஸோ அதர் பிராண்ட்ஸ் லைக் பஜாஜ் சிடி 110 எடுத்துட்டாலும் சரி, இல்லை பஜாஜ் பிளாட்டினா, இல்லை ஹீரோ ஸ்ப்ளெண்டரு, சிஹெச் டீலக்ஸு, அதுக்கப்புறம் ஹோண்டாவில் இப்போ லான்ச் பண்ணிக்கிற ஷைன் 100, இந்த எந்த பைக் நீங்கள் கம்பேர் பண்ணுறாலும் சிசி வைஸில் வந்துட்டு இது ஜாஸ்தி, மைலேஜ் வைஸ் பார்த்தாலும் இது ஜாஸ்தி, காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் இது ரொம்ப கம்மி. ஸோ கம்பேர் டு ஆல் தீஸ் மாடல்ஸ் திஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வண்டியோட சைஸை பார்த்து இடம் பட்டுறாதீங்க சார். 110cc அந்த பவரை காட்டுது பரோ. வண்டியோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு செம்ம பிக்கப் இருக்குது. வெரி நைஸ். ஸோ இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா வந்து அடையாரில் இருக்கிற ராம்கே டிவிஎஸ் ஷோரூமுக்கு நீங்கள் வரலாம். எல்லா பைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது, நாட் ஓன்லி டிவிஎஸ் ஸ்போர்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பைக்கோட உங்களை நான் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், ஆல்வேஸ் ட்ரைவ் சேஃப் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.